அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நல்ல கூலிங்கா நொங்கு வச்சு ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப டேஸ்டான ஒரு நொங்கு மிக்சடு ஜூஸ் எப்படி செய்யலாம்னு வந்து பார்ப்போமா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம இந்த நொங்கு மிக்சடு ஜூஸ் செய்யறதுக்கு முதல்ல நொங்கு ஒரு 8 நொங்கு எடுத்துக்கிட்டோம். நொங்குல அந்த வெளி தோல் பகுதியை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நொங்க ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நொங்கு கல் நொங்கு மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல கையை வச்சு நல்லா நொங்க மசிச்சு விட்டு ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா மாத்திக்கோங்க. நொங்க கட் பண்ணி முடிச்சு ஒரு பவுலுக்கு மாத்தினக்கு அப்புறமா சியா சீட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு பவுலுக்கு மாத்தி தண்ணி ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சியா சீட்ஸ் ஊற விட்டுருங்க. சியா சீட்ஸ் ஊற நேரத்தில் மாதுளை ஒரு மீடியம் சைஸ் மாதுளை கட் பண்ணி மாதுளை ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட்டுக்கு. மாதுளை முடிச்சக்கு அப்புறமா நம்ம ஒரு பெரிய பவுல் நம்ம எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்ச அந்த நொங்கையும் சேர்த்துட்டு அது கூடவே சியா சீட்ஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். சியா சீட்ஸ் சேர்த்தக்கு அப்புறமா மாதுளையும் அப்படியே ஃபுல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இனிப்புக்கு நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கிறோம். நம்ம சீனியோ மண்டவளமோ எதுவுமே சேர்க்காம மில்க் மேட் சேர்த்திருக்கோம். மில்க் மேட் நல்ல ஒரு இளநீர் பாயசம் டேஸ்ட் கண்டிப்பா கொண்டு வரும். மில்க் மேட் ஒரு 3/4 கப் சேர்த்திருக்கேன். வெயிட் சொல்லணும்னா ஒரு 170 கிராம் இருக்கும். மில்க் மேட் சேர்த்தக்கு அப்புறமா கடைசியா வாசனைக்காண்டி ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்தக்கு அப்புறமா பழத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா நம்ம பால் ஒரு 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிட்டோம். காய்ச்சின பால் சேர்த்துக்கிட்டோம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா நம்ம இனிப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்தோம். இனிப்பு ரொம்பவே கரெக்டா இருந்தது. இப்போ நம்மளுக்கு இந்த ஜூஸ் சூப்பரா இன்ஸ்டன்டா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ஜூஸ். கிட்டத்தட்ட இளநீர் பாயசத்துக்கே ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு ஜூஸ் ரெசிபி. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட எல்லாருமே பார்க்குறேன். நன்றி.